அழகாக புலர்ந்திருந்த அந்த இனிய காலை பொழுதை பராக் பராக் என கட்டியம் கூறி தன் வெளிச்சக்கரங்களால் சிவக்க செய்து கொண்டிருந்தான் ஆதவன். அந்த விடியலில் எங்கு திரும்பினாலும் தீப்பிழம்பாய் செஞ்சுடராய் சிவப்பு நிறத்தில் மரங்களை நிறைத்து அழகாய் புன்னகைத்துக் கொண்டிருந்தன ஃபிளேம் ஆஃப் ஃபாரஸ்ட் மலர்கள். காலையிலேயே அந்த கலெக்டர் அலுவலகம் பரபரப்பாக காட்சியளித்தது. இன்று புதிதாய் பதவியேற்க ஒரு பெண் கலெக்டர் வரும் செய்தியால் அனைவருமே பதைப்புடன் காத்திருந்தனர். அரசு வாகனங்கள் ஒன்றின் பின் ஒன்றாக அணிவகுத்து வர அந்த காரிலிருந்து கம்பீரமாக இறங்கினாள் காவ்யா IAS. கம்பீரமான 5.5 அடி உயரம், பாரதியின் புதுமை பெண்ணை போன்ற தோற்றத்துடனும் அழகிய குழந்தை முகத்துடனும் புன்னகைத்தபடி இறங்கி நிதானமாய் நடந்தவளை பணிவும் பயமுமாக பின்தொடர்ந்தனர் அலுவலக ஊழியர்கள். சப் கலெக்டர் சுவாமிநாதன் அவளுக்கு பூங்கொத்தை அளித்து முதலில் வரவேற்க மற்றவர்களும் அதே பாணியில் மரியாதை செய்து அவளை அந்த கலெக்டர் நாற்காலியில் அமர வைத்தனர். எல்லாமே ஒரு கனவு போல இருந்தது காவ்யாவிற்கு. இதயம் பரமேஸ்வரனுக்கும் அங்கேயக்கண்ணிக்கும் தன்னை இந்த அளவு உயர்த்தியதற்கு மானசீகமாய் நன்றி கூறியது. பதவியேற்ற முதல் நாளே பல ஊர் பெரிய மனிதர்கள் அவளை சந்திக்க காத்திருந்தனர். ஒவ்வொருவராய் பார்த்து சென்ற பிறகு உள்ளே வந்தான் PA வெங்கடேஷ். மேடம், சக்திவேல் சார் உங்களை பார்க்க வந்திருக்காங்க. இந்த ஊர்லயே பெரிய குடும்பம் அவங்களது. நல்ல மனுஷர், ஊர் மக்களுக்கு ரொம்ப பிடிச்ச ஒருத்தர். வர சொல்லட்டுமா மேடம்? பரபரப்புடன் வினாவினான். வர சொல்லுங்க, இவரே கடைசியா இருக்கட்டும், மதிய சாப்பாட்டுக்கு நேரமாச்சே. சிறு புன்னகையுடன் தலையசைத்தாள் காவ்யா. சரி மேடம் என்று வெளியே சென்றவன் ஒரு இளைஞனுடன் வந்த பொழுது அவளுக்கு சிறிது வியப்பாய் இருந்தது. ஊர் பெரிய மனிதர் என்று கூறியதும் வயதானவரை அவள் கற்பனை செய்திருக்க, 30 வயதுக்குள் சலவை செய்த வெள்ளை வேட்டியில் சட்டையில் 6 அடி உயரத்திற்கும் மேல் ஒரு கம்பீரமான ஆண்மகன் ஒருவித கர்வத்துடன் வணங்கிய பொழுது திகைத்துத்தான் போனாள் காவ்யா. திடீரென்று அவனுடைய ஆழ்ந்த குரல் அவளை கலைத்தது. வணக்கம் மேடம், என் பெயர்தான் சக்திவேல். இந்த ஊர்ல தான் இருக்கேன். உங்களை சந்திச்சதுல எனக்கு ரொம்ப மகிழ்ச்சி. இந்த மாவட்டத்திற்கு உங்களால முடிஞ்ச நற்பணிகளை செய்வீங்கன்னு எதிர்பார்க்கிறேன். சிறிதும் அலட்டிக் கொள்ளாமல் அனாவசிய வழிசலின்றி ஆணித்தரமாக தன் எதிர்பார்ப்பை கூறிவிட்டு அவன் பூங்கத்தை நீட்ட புன்னகையுடன் அதை பெற்றுக் கொண்டாள் காவ்யா. இதுவரை வந்தவர்களிடம் தெரிந்த போலி பாசாங்கும் செயற்கைத்தன்மும் வழிசலும் அவனிடம் இல்லாதது புரிய முதல் சந்திப்பிலேயே வித்தியாசமானவனாக அறிமுகமானான் அவன். பிறகு அவன் விடை பெற்று சென்றதுமே அவன் புகழை பாட ஆரம்பித்தான் வெங்கடேஷ். மேடம், சார் பெரிய ராவ் பகதூர் வம்சத்தை சேர்ந்தவரு. இந்த ஊருக்கு நிறைய நன்மைகள் செஞ்சிருக்காரு. இந்த ஊர் மக்களுக்கு சக்திவேல் சார்னா ஒரு தெய்வம் மாதிரி பரவசத்துடன் உரைத்தான். ஓ அப்படியா? சரி, இனிமே யாரையுமே உள்ள அனுமதிக்க வேண்டாம். லஞ்ச் முடிஞ்சு பாக்குறேன், ஓகேவா? அவள் கேட்க பவ்யமாக தலையசைத்து விட்டு வெளியேறினான் அவன். அன்று முழுவதும் வருபவர்களை சந்திப்பதிலும் பழைய கோப்புகளை பார்ப்பதிலுமே நேரம் சென்றது. அன்று மாலையில் அவள் வீடு வந்து சேர்ந்த பொழுது டிஃபனுடன் தயாராக காத்திருந்தார் அங்கேயக்கண்ணி. அந்த ஊருக்கு புதிதாகி மாற்றலாகி வந்திருந்ததால் முதல் நாள் வேலையிலிருந்து பரமேஸ்வரனுமே இன்னும் வந்திருக்கவில்லை. அன்றைய நிகழ்வுகளை பற்றி அவள் தாயிடம் ஆவலாக விவரிக்கும் பொழுதே பரமேஸ்வரனும் வந்துவிட்டார். அவரை கண்டது புதிதாய் ஒரு பரவசம். இருவரிடமே மகளிடமும் மனைவியிடமும் பெரிதும் பாசம் கொண்டவர் அவர். பிறகு மூவருமாக சேர்ந்து அரட்டை எடுத்தபடி காஃபியை பருக பொழுது சிறகு விரித்த பறவையாய் கடந்தது. பரமேஸ்வரன் இங்கு தொழிற்சாலைகளின் உதவி தலைமை ஆய்வாளராக பணியேற்றிருக்கிறார். தொழிற்சாலைகளை மேற்பார்வை செய்து சரியான முறையில் நடைபெறுகின்றவா என்பதை கண்காணித்து உரிமம் வழங்குவதும் ரத்து செய்வதும் அவர் பணி. நேர்மையான ஒரு அதிகாரியாக இன்று வரை செயல்பட்டு காத்து வருகின்றவருக்கு இந்த ஊரில் பலவிதமான சோதனைகள் காத்திருப்பதை மூவருமே அறியவில்லை. நாளைக்கு நான் இந்த ஊரை சுத்தி பார்க்கலாம்னு இருக்கேன்பா, உற்சாகத்துடன் மொழிந்தாள் காவ்யா. பாருமா, முதலா இந்த மாவட்டத்திற்கு போஸ்டிங் ஆகி வந்திருக்க. ஏதாவது நல்லது செய்யணுங்கிறதை மட்டுமே மனசுல வச்சுக்கோ. உன் சின்ன வயசு கனவு இது. மத்தவங்களுக்கும் பயன்படட்டும். இந்த ஊரோட வளர்ச்சிக்கும் நன்மைக்கும் நீ பாடுபடணும். உணர்ச்சிகள் நிறைந்த குரலில் வாழ்த்தினார் அவரது தந்தை. தேங்க்யூப்பா, உங்களோட ஆசீர்வாதம் தான் என்னை இந்த அளவுக்கு உயர்த்தி இருக்கு. விழிகள் கசிய நிகழ்ச்சியுடன் கூறும் பொழுதே பழைய நினைவுகள் அவளுக்கு. சிறு வயதிலிருந்தே அவளுக்குள் விதைக்கப்பட்டிருந்தது இந்த IAS கனவு. அவள் IAS படிக்க வேண்டும் என்றதுமே ஒரு பெண்ணிற்கு கலெக்டர் படிப்பு தேவையா என்று அங்கேயக்கண்ணி தங்கிய பொழுதும் அவளுடைய பால்ய கனவை நிறைவேற்ற பாடுபட்டவர் அவர் தந்தை.
இன்று அவள் ஒரு கலெக்டராக பதவியேற்றிருப்பதற்கு முக்கியமான காரணகர்த்தாவும் அவர்தான். மறுநாளைய விடியலில் தோட்டத்தில் அமர்ந்திருந்த மரங்களிலிருந்து துயிலெழ ஆரம்பித்தது. விதவிதமாய் சப்தமிட்டு புவியை உயிர்ப்பிக்கச் செய்து கொண்டிருந்த பறவைகளின் ஒலி. இனிய பூபாலமாய் மெல்ல விழித்து சோம்பலுடன் எழுந்து தோட்டத்துக்கு வந்தவளை மைனாக்களும் தேன்சீட்டுகளும் செம்போத்து பறவைகளும் குயில்களும் நட்புடன் குரல் கொடுத்து வரவேற்றன. குளித்து கிளம்பி காரில் சென்ற பொழுது மலையின் அடிவாரத்தில் அமைந்திருந்த அந்த ஊர் மிகுந்த செழுமையுடன் பசுமையாய் இனிய சாரலுடன் இருந்தது. முன்புறம் அமர்ந்திருந்த வெங்கடேஷ் அந்த ஊரை பற்றி பெருமையுடன் விவரித்துக் கொண்டிருந்தான். இந்த மலை முன்னாடி வறண்டு இருந்தது மேடம். இப்போ சக்திவேல் சாரோட முயற்சியாலதான் மரங்கள் நடப்பட்டு பசுமையாய் மாறி இருக்கு. இதெல்லாம் கூட அவங்க வயல்தான். கடந்து சென்ற நெல் வயல்களை பார்வையிட்டபடி வந்தவளுக்குள் ஒரு பெரும் யோசனை. ஒரு மலையை எப்படி தனி மனிதனால் பசுமையாக்க முடியும்? மனதில் கேள்வி வர அவனிடமே கேட்டாள். மேடம், அவர் மட்டும்னா இந்த ஊர் மக்களோட துணையோட இதை அவர் செஞ்சாரு. நிறைய மரங்களை நட்டு அங்கங்கே தண்ணீர் இயற்கையாகவே பாயிற மாதிரி தடுப்புகள்லாம் அமைச்சு இந்த மலையையே பசுமையாக்கி இருக்காரு. இப்ப நிலத்தடி நீரும் நல்லா கிடைக்குது. மழை நீரை சேமிக்க ஊர் மக்கள் எல்லாம் அவர் தலைமையில சேர்ந்து குளம் வெட்டியிருக்காங்க. யாராவது செய்யட்டுமேன்னு இல்லாம தன்னால முடிஞ்ச நன்மைகளை இந்த ஊருக்கு செய்யறதாலதான் இந்த மக்களுக்கு அவர் மேல அப்படி ஒரு மரியாதை. ஓ, அவள் யோசனையுடன் பதிலளிக்க பேச்சை உற்சாகமாக தொடர்ந்தான் அவன். அது மட்டும் இல்ல, அவங்க அப்பா பேர்ல ஒரு இலவச பள்ளிக்கூடம் கூட நடத்துறாரு. ஒரு ஹாஸ்பிட்டல் கூட உண்டு மேடம். குறைஞ்ச பணம் வசூலிக்கிறாங்க. ஏழைங்களுக்கு இலவச திருமண மண்டபம், இப்படி நிறைய செஞ்சிருக்காங்க. பெருமையுடன் முடித்தான். அதுக்கெல்லாம் ஏதும் அவ்வளவு பணம்? அவள் ஆர்வத்துடன் கேட்க, ஹாஸ்பிட்டல் கல்யாண மண்டபம்னா அவங்க அப்பா காலத்திலே ஆரம்பிச்சது மேடம். இடையில கொஞ்ச நாள் சிரமத்துல இருந்தப்ப கூட விடாம அதை நடத்தி வெற்றி அடைஞ்ச வச்சது இந்த சக்திவேல் சார் தான். லோன் போட்டு ஸ்விம்மிங் மில் ஒன்னை ஆரம்பிச்சு வெற்றிகரமா நடத்தி கேஸும் நடத்தி இழந்த சொத்தை எல்லாம் மீட்டாரு. இப்போ பக்கத்து ஊர்ல ஒரு காலேஜ் இருக்கு. வயலும் நிறைய இருக்கு. அண்ணாமலை ஐயா பேர்ல தான் எல்லாமே நடக்குது. அவர் இறந்துட்டாரு. அப்போ சக்திவேல் ஐயா டிகிரி முடிச்சிருந்தாராம். அப்புறம் சொத்து பிரச்சனை. இப்போ எல்லாம் சரியாகி பிசினஸ்லயும் கொடிகட்டி வாழ்ந்துட்டு இருக்காங்க. உங்களுக்கு அவங்க குடும்பத்தை பத்தி எவ்வளவு தெரிஞ்சிருக்கே? எப்படி? வியப்புடன் வினவினாள் காவ்யா. எங்க அப்பா தான் அவங்க வீட்டு மேனேஜர் மேடம். அதனால எல்லாமே தெரியும். அரசாங்கம் செய்யட்டுமேனு அவங்க எதிர்பார்க்கறதே இல்ல. தங்களால முடிஞ்ச நன்மைகளை சக்திவேல் ஐயா செஞ்சுக்கிட்டேதான் இருக்காங்க. சாரி மேடம், ரொம்ப நேரம் அதை பத்தியே பேசிட்டேன். தர்ம சங்கடத்துடன் மன்னிப்பை யாசித்தான். பரவாயில்ல, இந்த ஊர் மக்களை பத்தி எனக்கும் தெரிஞ்சுக்கிறது நல்லதுதானே. ஒருவித கம்பீரத்துடன் ஒழிந்துவிட்டு திரும்பிய பொழுதுதான் சக்திவேலை மீண்டும் சந்தித்தாள் அவள். புல்லட்டில் சென்று கொண்டிருந்தவன் கலெக்டரின் காரை கண்டதும் நிறுத்த டிரைவரும் காவ்யாவின் ஒப்புதலுடன் ஓரம் கட்டி நிறுத்தினான். புல்லட்டை நிறுத்திவிட்டு இறங்கி வந்து அவன் வணக்கம் கூற அவளும் வணங்கிவிட்டு மரியாதைக்காக இறங்கி நின்றாள். எங்க ஊரை சுத்தி பாத்தீங்களா? நல்லா இருக்குங்களா மேடம்? ரொம்ப அருமையான மனுஷங்க நிறைஞ்ச ஊர் இது. அதுக்கு அதிகாரியா நீங்க வந்ததுல எங்க எல்லாருக்குமே ரொம்ப பெருமைதான். தேங்க்யூ. வெங்கடேஷ் தான் அந்த மலையில நீங்க செஞ்ச பசுமை புரட்சியை பத்தி சொன்னாரு. ஆச்சரியமா இருந்தது. சிறு முறுவலுடன் அந்த மறைமுக பாராட்டை ஏற்றவன், அது தனி மனித சாதனை இல்ல மேடம், இந்த கிராம மக்களோட உழைப்பு. கிட்டத்தட்ட 70,000 செடிகளை நட்டு பராமரிக்கிறாங்களே. செயற்கை உரங்கள் இங்கே கிடையாது. மலைச்சரிவுல சின்ன சின்ன குழிகளையும் மணலையும் கல்லையும் கொண்டு தடுப்புகளும் குளங்களும் அமைச்சிருக்கோம். இந்த விவசாய முறைக்கு ஃபோமா கல்ச்சர்னு பேரு. அதாவது அந்த சுற்றுப்பகுதியில இருக்கிற வசதிகளை வச்சே அந்த இடத்தை பாதுகாக்கிறது. அதே மாதிரி மலையில இருந்து இறங்குற மழை நீர் வீணாகாம ஒரு இடத்துல தேங்கி பல இடங்களுக்கும் பிரிஞ்சு போய் பாசனத்துக்கு உதவுற மாதிரி செஞ்சிருக்கோம். இதனால எல்லா இடத்துலயும் நீர்வரத்து இருக்கு. கிரவுண்ட் வாட்டர் லெவலும் அதிகரிச்சிருக்கு. அவன் கூறியதும் அவனுடைய சமூக அக்கறையையும் செயல்பாடுகளும் அவளுள் பெரும் பிரமிப்பை ஏற்படுத்தின. ஓ, இதுக்கெல்லாம் பணம் எப்படி? அவள் அக்கறையுடன் விசாரிக்க, பாதி எங்க சொந்த பணம், மீதி இந்த ஊர் மக்கள் தாங்களா விருப்பப்பட்டு தந்தது. அப்புறம் ஃபாரின்ல இருக்கிற என் நண்பன் கிட்ட இருந்து கிடைக்கிற அமௌண்ட். எல்லாமே இதுக்குதான் செலவுக்கு செஞ்சிட்டு இருக்கோம். அவன் இயல்பாக பதிலளித்தான். தேங்க்யூ மிஸ்டர் சக்திவேல். வெங்கடேஷ் எல்லாம் சொன்னப்போ எனக்கு அதோட தீவிரம் புரியல. ஆனா இப்ப புரியுது. உங்க பொறுப்புணர்ச்சியும் சமூக அக்கறையும். இவ்வளவு புகழும் நல்ல பேரும் இருக்கிறப்ப பேசாம எலெக்ஷன்ல நின்று இந்த ஊர் மக்களுக்கு எம்எல்ஏவா ஆகிருக்கலாமே. இல்லை வேண்டாம் மேடம், பதவி ஆசை எல்லாம் எனக்கு கிடையாது. நல்லது செய்ய அரசியல்ல இறங்கித்தான் செய்யணும்னு இல்லையே. தனி மனிதனா சாதிக்கத்தான் நான் விரும்புறேன். நான் கிளம்புறேன் மேடம். கம்பீரமாய் விடைபெற்று சென்று புல்லட்டில் ஏறி கிளம்பியவனை அவள் விழிகள் பிரமிப்புடன் அளவிட்டன.
மறுநாளிலிருந்து வேலைகள் அவள் பொழுதை வேகமாய் சுவீகரிக்க ஆரம்பித்தன. லேண்ட் மெயின்டெனன்ஸ், லா அண்ட் ஆர்டர், ஜெனரல் அட்மினிஸ்ட்ரேஷன் என்று பல பொறுப்புகள் காவ்யாவின் மேல் சுமத்தப்பட்டன. ஆனால் எல்லாவற்றையும் லாபகமாக கையாளும் விதத்தையும் தன்னம்பிக்கையும் பெற்றிருந்தாள் அவள். நாட்கள் விரைய அந்த பதவியின் இயல்பாய் பொருந்தி போனாள் காவ்யா. அப்போதுதான் ஒரு நாள் பக்கத்தூரிலிருந்து ஒரு மனுவுடன் அந்த ஊர்க்காரர்கள் அனைவரும் அவளை பார்க்க வந்து காத்திருப்பதாக வெங்கடேஷ் கூறினான். அவர்களை உள்ளே அழைத்து விசாரித்த பொழுதுதான் தெரிந்தது. அவர்களுடைய ஊரில் ஜம்புலிங்கம் என்பவர் நடத்தி வருகின்ற தோல் பதனிடும் தொழிற்சாலையில் இருந்து வெளியேறுகின்ற கழிவு நீர் ஆற்றில் கலந்து பலர் நோய்வாரிப்பட்டிருக்கின்ற விவரம். பழைய கலெக்டர் எந்த நடவடிக்கையும் எதிர்க்காததால் இன்று அவளை நம்பி வந்திருந்தனர். உடனே அதை வாங்கியவள் அன்றே செயல்பட ஆரம்பித்தாள். உடனே தன் அப்பாவிடம் பேசியவள் இதை பற்றி அவசரமாக கவனித்து செயல்படும்படி கூறினாள். மறுநாளே ஒரு குழுவினர் அந்த ஊருக்கு சென்று அது சம்பந்தமாக அந்த நீரை ஆய்வுக்கு உட்படுத்தினர். சில நாட்களிலேயே அதில் உடலுக்கு தீங்கு செய்கின்ற ரசாயன பொருட்கள் கலந்து இருப்பதாக தெரிய வந்தது. உடனே மேலிடத்திற்கு இதை பற்றி கூறி அனுமதி வாங்கியவள் அந்த தொழிற்சாலையின் உரிமத்தை ரத்து செய்து ஆணை பிறப்பித்தாள். மறுநாளே ஜம்புலிங்கமும் அவர் மகன் கலியமூர்த்தியும் கலெக்டர் அலுவலகத்திற்கே வந்துவிட்டனர். எவ்வளவு பணம் வேண்டுமானாலும் தருவதாகவும் தொழிற்சாலை நடத்த மீண்டும் அனுமதி வழங்கும்படியும் கெஞ்சியவர்கள் அவள் மசியாமல் போகவே மிரட்டவே ஆரம்பித்தனர். சட்டென்று மனதில் தீப்பிடிக்க எழுந்தவள், வெளியே போங்க, இல்லைன்னா நான் போலீஸை கூப்பிட வேண்டியிருக்கும், வெங்கடேஷ் என்று மணியடித்து அவனை அழைத்தாள். பதத்தத்துடன் உள்ளே வந்தவன் அவர்களை வெளியேற்றும் பொழுதே கலியமூர்த்தி சப்தமிட ஆரம்பித்தான். இதுக்கெல்லாம் யார் காரணம்னு எனக்கு தெரியும். அந்த சக்திவேல் தானே ஊருக்கு நல்லது செய்யறதா சொல்லிட்டு எங்க தொழில கை வைக்கிறானா? அவன் இந்த தடவை அவனை என்ன செய்யறேன்னு பாருங்க என்று வெறியுடன் கத்தினான். பழி ஓரிடமும் பாவம் ஓரிடமுமா என்ற நினைப்புடன், ஒரு நிமிஷம் மிஸ்டர், நீங்க சொல்ற சக்திவேல் இதை செய்யல. உங்க ஊர் மக்கள் அனைவருமே பாதிக்கப்பட்டதாலே ஒண்ணு சேர்ந்து இந்த மனுவை என்கிட்ட கொடுத்தாங்க. எதுவா இருந்தாலும் சந்திக்க நான் தயார், நீங்க கிளம்புக, சீற்றத்துடன் கூறிவிட்டு அமர்ந்தாள். பரமேஸ்வரனும் இதில் தீவிர அக்கறையுடன் செயல்பட்டார். அந்த வாரமே இது பற்றி மேலிடத்தில் சீஃப் இன்ஸ்பெக்டர் ஆஃப் போலீஸிடம் பேசி உடனே அந்த ரத்து அறிக்கையை உறுதி செய்தாள் காவ்யா. இந்த தேசத்திற்கு தீங்கு செய்பவர் யாராக இருந்தாலும் அந்த தீய சக்தியை அழித்து நிர்மூலமாக்குவேன் என்று அவள் மனம் சூளுரைத்தது. அன்று மதியமே சக்திவேல் நேரிலேயே வந்துவிட்டான். சாப்பிட்டு முடித்து அவள் கோப்புகளை பார்வையிட்டுக் கொண்டிருந்த பொழுது சக்திவேல் அவளை சந்திக்க வந்திருப்பதாக பியூன் ரங்கசாமி வந்து கூறினார். உடனே அவனை அழைத்த பொழுது அவனும் பதட்டத்துடன் இருந்தது தெரிய வந்தது. மேடம், நீங்க ரொம்ப ஜாக்கிரதையா இருங்க. அந்த கலியமூர்த்தியும் அந்த ஜம்புலிங்கமும் நல்லவனுங்க இல்லவே இல்ல, ரொம்ப மோசமானுங்க. அக்கறையுடன் அறிவுறுத்தியவனை கம்பீரத்துடன் எதிர்கொண்டவள், மிஸ்டர் சக்திவேல், நானும் சாதாரணமா இல்லை, ஒரு கலெக்டர், அதனால என்னை யாரும் ஒண்ணும் செய்ய முடியாது, சிறு முறுவலுடன் கூறினாள். ஆனா வீரத்துக்கும் காட்டு மிராண்டித்தனத்திற்கும் நிறையவே வித்தியாசம் இருக்குமே மேடம். அவங்க 2 பேரும் எந்த எல்லைக்கு போக துணிஞ்சவங்க மேடம். என்கிட்ட எந்த உதவி வேணும்னாலும் கேளுங்க, தயங்காம கேளுங்க. அப்புறம் ரொம்ப நன்றி மேடம், ஊரையும் மக்களையும் காப்பாத்தினதுக்கு என்று நன்றியுடன் வணங்கியவன் விடை பெற்று கொண்டான். ஊரே இந்த நிகழ்வில் பிரமித்து போயிருந்தது. அன்று வீட்டிற்கு சென்ற பொழுது சக்திவேலின் தாய் தையல் நாயகி இந்த விவரத்தை சக்திவேலிடம் ஆர்வத்துடன் விசாரித்தார். என்னப்பா, ஜம்புலிங்கத்தோட ஃபேக்டரியை மூடுறதுக்கு புதுசா வந்திருக்கிற கலெக்டர் ஆர்டர் போட்டுட்டாங்களாமே? ஆமாமா, அந்த கலெக்டரோட அப்பா தான் இங்க டெப்டி சீஃப் இன்ஸ்பெக்டர் ஆஃப் இண்டஸ்ட்ரீஸ் அண்ட் ஃபேக்டரிஸ். அதனால அவரே ஆய்வு செஞ்சு இதை கண்டுபிடிச்சிருக்காரு. மக்கள் முன்னாடியே மனு கொடுத்துட்டாங்க. அதான் உடனே ஆக்ஷன் எடுத்திருக்காங்க. கடவுள் நின்று கொள்வாருங்கிறது இதுதான் போல இருக்கு. எவ்வளவு திமிரா இருந்தார் அவரு, அதுக்கு சரியான கூலி கிடைச்சிருக்கு. இப்போவும் நம்ம பேரத்தான் சம்பந்தமே இல்லாம இத எழுதிருக்காரு. வெங்கடேஷ் தான் போன்ல சொன்னான். அவருக்கு என்ன கெடுதல் இருந்தாலும் நம்மளால தான் சொல்லுவாரு போல இருக்கே. சிறு கேலியுடன் கூறிவிட்டு அவன் உள்ளே செல்ல, தையல் நாயகிக்கோ பழைய நினைவுகளின் ஆக்கிரமிப்பு. ஜம்புலிங்கம் முகத்திரை கிழைக்கப்பட்டதும் அவருடைய வில்லத்தினம் அம்பலப்படுத்தப்பட்டதும் பலமான காயத்துடன் ஞாபக அடுக்குகளில் வலம் வர ஆரம்பித்தன. 10 வருடங்களுக்கு முன்பு தையல் நாயகியுடைய கணவர் அண்ணாமலை ஹார்ட் அட்டாக் வந்து இறந்திருந்த நேரம் அது. சக்திவேல் கல்லூரி படிப்பை மட்டுமே முடித்திருக்க அவன் தம்பி அறிவு பள்ளியில் படித்துக் கொண்டிருந்தான்.
தொழில்கள் அனைத்துமே அண்ணாமலையின் மேற்பார்வையில் இருந்ததால் அந்த நிலையில் குடும்பமே ஒரு வழி காட்டியின்றி தனித்து நின்றது. அப்பொழுதுதான் பக்கத்து ஊரிலிருந்து தையல் நாயகியின் அண்ணன் ஜம்புலிங்கம் அவர்களுக்கு உதவ முன்வந்தார். அவரே எல்லாவற்றையும் பொறுப்பேற்று மேற்பார்வையிட அதற்கு பிறகே பல குழப்பங்கள் வர ஆரம்பித்தன. அப்பொழுது சக்திவேல் MSc விவசாயம் படித்துக் கொண்டிருந்தான். 2 வருடங்களிலேயே அவன் படிப்பு முடிந்து வந்த பொழுது குடும்பத்திலும் தொழிலும் அவர் செய்த பெரும் குளறுபடிகள் தெரிய வந்தன. சக்திவேலுக்கு எல்லாமே தெரிய வந்த பொழுது பல சொத்துக்கள் ஜம்புலிங்கத்தின் பெயரில் மாற்றப்பட்டிருந்தன. தன் தங்கையையே ஏமாற்றி அவர் கையெழுத்து வாங்கி எல்லாவற்றையும் தன் உரிமை ஆக்கியிருந்தார். அது தெரிய வந்த பொழுது அந்த வீடு மட்டுமே மிச்சம் இருக்க உடனே வழக்கு தொடர்ந்தான் சக்திவேல். அப்போது அவனுக்கு மிகவும் உதவியாக இருந்தது அந்த ஊர் மக்களும் அவர்களுடைய மேனேஜர் சபாபதியும் தான். பல விவரங்கள் அவர்களுக்கு சாதகமாக இருந்தாலும் தையல் நாயகியை எதிர்த்து வழக்கு கொடுத்தாலும் 5 வருடங்களுக்கு முன்பு அவர்கள் பக்கமே தீர்ப்பானது. ஆனால் எல்லாவற்றையும் ஒப்படைத்து விட்டு வெளியேறிய ஜம்புலிங்கத்திற்கும் அவர்களுக்கும் ஒட்டுறவே இல்லாமல் தொடர்பு அருந்தே போனது. அன்றிலிருந்து 2 குடும்பத்தினருமே ஒருவருக்கொருவர் நிரந்தர எதிரிகளாகி போயினர். அதுவும் ஜம்புலிங்கத்தின் மகன் கலியமூர்த்தி சக்திவேலுக்கு பெரும் எதிர்ப்பாகவே மாறிப்போனான். மருத்துவமனை, பள்ளி வளாகம், திருமண மண்டபம் எல்லாவற்றையும் சீரமைத்தவன் கல்லூரியையும் தனது கட்டுப்பாட்டிற்குள் கொண்டு வந்த பிறகு ஒரு ஸ்பின்னிங் மில்லையும் துவக்கி நன்றாக நடத்தி வருகிறான். அவர்களிடமிருந்து பிரிந்து சென்ற ஜம்புலிங்கம் பக்கத்து ஊரில் ஆரம்பித்த லெதர் தொழிற்சாலையே இப்பொழுது பிரச்சனைக்குள்ளாகி இருக்கிறது. அன்றிலிருந்து இன்று வரை உடன் பிறந்த அண்ணனே ஏதாவது ஒரு புகழ் நிகழ்ச்சியிலோ விழாவிலோ எதிர்பட்டாலும் தையல் நாயகி பேசுவதே இல்லை. இன்று சக்திவேல் கூறிய விவரங்களால் பழைய நினைவுகள் காற்றாட்டாய் பெருக்கெடுத்து விட்டன. ஒரு ஆழ்ந்த பெருமூச்சுடன் அந்த துரோக நினைவுகளிலிருந்து விடுபட்டவர் மெதுவாக எழுந்த பொழுது தொலைபேசி ஓசை இசையாய் அழைத்தது. வேகமாய் சென்று எடுத்தால் சென்னையிலிருந்து அவருடைய மகன் அறிவுதான் பேசினான். அவன் இப்பொழுது BE டெக்ஸ்டைல் டெக்னாலஜி இறுதி ஆண்டு படித்துக் கொண்டிருக்கிறான். அம்மா எப்படி இருக்கீங்க, அண்ணா எங்க? ஆவலுடன் விசாரித்தான். நான் நல்லா இருக்கேன்பா, சக்திவேல் இப்பதான் வந்தான், ட்ரெஸ் மாத்த போயிருக்கான்னு நினைக்கிறேன். நீ எப்ப வருவ? வந்து அவனோட சுமையை கொஞ்சம் இறக்கி வைடா அறிவு. செமஸ்டர் முடிஞ்ச உடனே ஓடி வந்துடுறேம்மா, அண்ணன் கிட்ட சொல்லுங்க. அங்க வந்ததுக்கு அப்புறம் எல்லாமே நானே பாத்துக்கிறேன். உற்சாகத்துடன் கூறிவிட்டு அனைவரையும் விசாரித்து விட்டு வைத்தான். மனதிற்குள் பெரும் உற்சாகம் கைவசப்பட திரும்பிய பொழுது எதிரில் மாலினி வருவது தெரிந்தது. முன்பு தன்னையே தோழியாய் சுற்றி சுற்றி வந்தவள் இப்பொழுது வேறு ஒருவருடன் பழக்கத் தொடங்கிய பிறகு தன்னை தவிர்ப்பது நினைவு வந்தது. SMS மூலம் நல்ல தோழியாய் கிடைத்தவள் இன்று விலகிச் சென்று ஒரு தவறான பாதையில் செல்வதை அறிவும் அறிந்திருந்தான். இன்று அவளிடம் எப்படியாவது பேசிவிட வேண்டும் என்று அவளை நிறுத்தினான் அறிவு. ஆனால் அலட்சியமாக மாலினி விலகிச் செல்ல மெதுவாக யாரோ அவன் தோளை தொட்டு நிறுத்தினார். விடு அறிவு, இப்ப அவ யாரையுமே மதிக்கிறது இல்ல. பாக்கெட் மணிக்காக தப்பால வழியில போறது, வாரக்கடைசியில கெஸ்ட் ஹவுஸ்க்கு போய் என்ஜாய் பண்றதுன்னு ஒரு தப்பான குரூப்போட சேர்ந்துட்டா. விடு, தானா திருந்தி வரணும். சகத்தோழன் கூறியதை கேட்ட பொழுது இதயத்தின் நடுவே யாரோ ஒரு கூரிய கத்தியை சொருகியது போல இருந்தது அறிவுக்கு. நம் கலாச்சாரம் பண்பாடு எல்லாம் இது போன்ற 1-2 பெண்களால் அதல பாலாரத்திற்கு தள்ளப்பட்டு விட்டதே. மனதிற்குள் கவலையாய் ஒரு கேள்வி. பிறகு அவன் ஹாஸ்டலுக்கு வந்த பொழுதுதான் மேனேஜரின் பெண் ரேவதியின் நினைவு வந்தது. சிறு வயதிலிருந்தே இருவரும் ஒன்றாக வளர்ந்தவர்கள், ஒரே பள்ளியில் படித்தவர்கள். சென்ற முறை விடுமுறைக்கு சென்ற பொழுது அவளை பார்த்தது. கல்லூரியில் BCom படித்து வருவதாக அவள் கூறிய ஞாபகம். சிறு வயதிலிருந்தே நெருங்கிய தோழி என்பதால் அவள் எப்படி மாறி இருக்கிறாளோ என்ற இயல்பான ஆர்வம் எழ தன்னையே அடக்கினான் அறிவு. இப்பொழுதெல்லாம் அடிக்கடி ரேவதியினுடைய நினைவுகள் ஏன் தன்னை ஆக்கிரமிக்கின்றன என்பதை விடை தெரியாத கேள்வியுடன் படிக்க ஆரம்பித்தான் அறிவு. ஒரு நாள் காவ்யா தன் குடும்பத்துடன் கோயிலுக்கு சென்றிருந்தாள். அவளை கண்டதும் ஓடி வந்து வரவேற்ற தர்மகர்த்தாவும் கமிட்டி குழுவினரும் பவ்யமாக அவர்களை உள்ளே அழைத்து சென்றனர். அவர்கள் தரிசனம் செய்யும் பொழுதே சக்திவேலும் அவன் தாயும் மேனேஜருடன் உள்ளே நுழைவதை கண்டாள் காவ்யா. தர்மகர்த்தாவும் மகிழ்ச்சியுடன் எதிர்கொண்டு அவர்களை வரவேற்க சக்திவேலின் முகம் அவளை கண்டதும் இனிய புன்னகையில் விரிந்தது. பிறகு 2 குடும்பத்தினரும் ஒருவரை ஒருவர் அறிமுகம் செய்து கொள்ள தையல் நாயகிக்கு அவர்களை மிகவும் பிடித்து போனது. ஒரு நாள் கட்டாயம் தங்கள் வீட்டிற்கு விருந்திற்கு வருமாறு அழைப்பு வைத்தார் அவர். பிறகு அன்று அவருக்கு பிறந்த நாள் என்பது தெரிய அனைவரும் அவரை வாழ்த்தினர். சிறப்பு பூஜைக்கு பிறகு காவ்யா அவரின் பாதம் தொட்டு வணங்கி விடைபெற தையல் நாயகிக்கோ வெகு நிறைவு.
எவ்வளவு அருமையான பொண்ணு சக்தி, கலெக்டரா இருந்து கூட அடக்கம், பெரியவங்க கிட்ட மரியாதைன்னு எல்லாமே நிறைஞ்சிருக்கு பாரு. எனக்கு அந்த பொண்ணை ரொம்ப பிடிச்சிருச்சுப்பா. அவர் கூறியதும் ஆமோதித்தவனின் இதயமும் எனக்கும் தாமா என்று முணுமுணுக்க சட்டென்று ஒருவித புரியாத உணர்வில் தவித்து போனான் சக்திவேல். முதலாக தன்னுள் ஒளிந்திருக்கும் காதலை உணர்ந்தவனால் சரியாக மூச்செடுக்கவும் முடியாமல் போயிற்று. கடந்த சில நாட்களாக ஏதோ ஒரு இனம் புரியாத தவிப்பில் இருந்தவனுக்கு இன்றுதான் தன்மனமே புரிந்தது. இது நடக்குமாவென்று அலைப்புறுதலும் தவிப்பும் உடனே ஆரம்பிக்க உறுதியுடன் அதை விளக்கினான் அவன். சிறுவயதில் கேட்ட தேவதை கதைகளில் கனாவில் உலா வந்த ஒரு பெண்ணை இன்று நேரில் தரிசித்த உணர்வு அவனுக்கு. முதல் காதல், முதல் நேச உணர்வு மனதில் மாயம் செய்ய இனம் புரியாத பரவசத்தில் இருந்தான் சக்திவேல். அந்த வார கடைசியிலேயே ஊர் பெரிய மனிதர் என்ற முறையில் சக்திவேலின் வீட்டிற்கு விருந்திற்கு வர சம்மதித்திருந்தாள் அவள். ஆனால் அவனுடைய வீட்டிற்கு சென்ற பொழுது அதன் பிரம்மாண்டமும் ஒரு குட்டி அரண்மனையைப் போல மலைமகளின் மடியில் அது வீற்றிருந்த கம்பீரமும் காவியாவை பிரமிக்க செய்தன. எல்லாவற்றிற்கும் ஆட்கள் இருக்க வாசலுக்கே வந்து இருவரும் வரவேற்றனர். அந்த வீட்டை சுற்றி பார்த்த பொழுதுதான் அவர்களுடைய பாரம்பரியம் அந்தஸ்துமும் தெரிந்தது. சக்திவேல் அவர்களுக்கு அந்த வீட்டை அறிமுகப்படுத்த எல்லாவற்றையும் விளக்கியபடி கூடவே வந்தான். பிறகு விருந்து முடிந்தவுடன் தாம்பூலத்துடன் பட்டுப்புடவையும் வைத்து அவர் பரிசளிக்க அவளோ மறுத்தாள். மேடம், இது எங்க வீட்டு பழக்கம், மறுக்காம எடுத்துக்கங்க பிளீஸ். கலெக்டருங்கிறதால இல்ல, சிறு முறுவலுடன் கூறினான் சக்திவேல். காவியாவோ அந்த தட்டை அவள் அம்மாவிடம் நீட்ட, நீங்க எடுத்துக்கோங்கம்மா என்றவளின் முகம் திடீரென்று சுருங்கிவிட அவனுக்கு தான் பெரும் தவிப்பா இருந்தது. ஒருவேளை தான் கலெக்டர் என்பதால் இப்படியெல்லாம் பரிசுகளை கொடுத்து தன்னை காக்கா பிடிப்பதாக அவள் நினைத்து கொண்டு விட்டாளோ என்ற நினைவில் சக்திவேலின் முகம் சுருங்கியது. சிறு மறுப்புடன் அவள் விடைபெற்று சென்று காரில் ஏறிவிட பரமேஸ்வரனும் அங்கேக்கண்ணியும் பின்தொடர்ந்தனர். காரில் திரும்ப வரும்பொழுது பரமேஸ்வரன் தான் அவளிடம், ஏமா அவங்க பெரிய மனுஷி, ஒரு மரியாதைக்காவது வாங்கிட்டு இருக்கலாமே என்று கனிவுடன் கேட்டார். என்னப்பா நீங்களே இப்படி கேக்குறீங்க, எனக்குத்தான் இந்த மாதிரி பழக்க வழக்கங்கள்ல விருப்பமே இல்லைன்னு உங்களுக்கு தெரியுமே. சரிடா விடுங்க, அதான் நான் வாங்கிட்டேனே என்று வாஞ்சியுடன் முடித்தார் அங்கேற்கண்ணி. மறுநாளே பக்கத்து கிராமத்தில் சுய உதவி குழுக்கள் அமைத்து பெண்களின் முன்னேற்றத்திற்கும் சுய சம்பாத்தியத்திற்கும் வழிவகை செய்வதற்கான ஏற்பாடுகளை செய்யுமாறு பணித்து அது சம்பந்தமான ஃபைலில் கையெழுத்திட்டாள் காவ்யா. அதே நிமிடம் உள்ளே வந்த வெங்கடேஷிடம் அதை கொடுத்தனுப்ப, ரொம்ப தேங்க்ஸ் மேடம், சக்திவேல் சார் இதுக்காக பல முயற்சிகள் செஞ்சிட்டு இருந்தாரு. பழைய கலெக்டர் ஜம்புலிங்கம் ஐயாவோட நண்பர், அதனால இவருக்கு சாதகமா எதையும் செய்யறதில்ல. இப்ப நடந்த நல்ல விஷயத்தை உடனே சக்திவேல் சார் கிட்ட சொல்லணும், ரொம்ப சந்தோஷப்படுவாரு என்று புன்னகையுடன் கூறிவிட்டு வெளியேறினான். எதை ஆரம்பித்தாலும் கதிர்வேலிடமே வந்து முடிப்பது புரிய சிறு சலிப்பும் சோர்வும் எழுந்தன. தலையை குலுக்கி மீண்டவள் வேலையில் ஆழ்ந்தாள். நாட்கள் நதியின் வேகத்துடன் விரைந்து கடந்தன. அன்றைய விருந்திற்கு பிறகு சக்திவேலும் காவியாவும் சந்திக்கவில்லை. இன்றுதான் செமஸ்டர் தேர்வுகள் முடிந்து அறிவு ஊருக்கு வருவதாக தகவல் அனுப்பியிருக்கிறான். விடிகாலையிலேயே கிளம்பி ரயில் நிலையத்திற்கு சென்ற பொழுது ஏதோ பரபரப்பாக தெரிந்தது. பிறகுதான் தெரிந்தது ஒரு பெரிய அரசியல் தலைவர் உடல் நலமின்றி மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருக்கும் விவரம். அவர் இறந்து விட்டதாக வதந்திகள் பரவ ஆரம்பிக்க நகரமே பதட்டத்தில் இருந்தது. உடனே அவன் வெங்கடேஷிடம் பேசிய போது தகவல் வந்து லாண்ட் ஆர்டர் கட்டுக்குள் இருப்பதாகவும் எல்லா இடங்களிலும் காவல்துறை குவிக்கப்பட்டிருப்பதாகவும் தெரிய வந்தது. கலெக்டர் என்ற முறையில் அதிகாலையிலேயே காவ்யாவும் அலுவலகம் வந்து பரபரப்புடன் ஆர்டர்கள் கொடுத்து கொண்டிருந்து செயல்படுவதாகவும் தெரிவித்துவிட்டு இணைப்பை துண்டித்தான் வெங்கடேஷ். தீவிர யோசனையுடன் ரயில்வே ஸ்டேஷனுக்கு உள்ளே சென்ற பொழுது ரயில் வந்திருக்க அறிவு ஓடி வந்து அணைத்து கொண்டான். என்ன அறிவு, கோர்ஸ் முடிஞ்சுதா? ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் பிரிஞ்சு வந்தது கஷ்டமா இருக்கா? நட்புணர்வுடன் விசாரித்தான். அப்படியெல்லாம் இல்லனா, இனிமே உங்களுக்கு உதவியா இருக்கலாம், ஃபேக்டரியை பாத்துக்கலாம், அம்மா கையால சாப்பிடலாங்கிற சந்தோஷம்தான். லக்கேஜ்களுடன் இருவரும் காருக்கு வரும்பொழுதுதான் அந்த விபரீதம் நிகழ ஆரம்பித்தது. எதிரே நின்றிருந்த ஒரு பேருந்தின் கண்ணாடிகளை சிலர் உடைத்து நொறுக்க ஆரம்பித்தனர். உடனே பதறிப்போன சக்திவேல் வேகமாக ஓடி சென்று அவர்களை தடுக்க ஆரம்பித்தான். அறிவும் அவனை பின்தொடர்ந்து அவர்களை சமாதானம் செய்ய சொல்ல அவர்களின் கோபம் இருவர் மீதும் பாய்ந்தது. வேண்டாம்ங்க, இது தப்பு. ஒரு தலைவர் இறந்துட்டார்னா உடனே மறியல் செய்யறது, பஸ்ஸை அடிச்சு நொறுக்கிறது, கடைகளை உடைக்கிறதுன்னு இதெல்லாம் ரொம்ப தப்புங்க. உங்களுக்கு புரியலையா? எப்ப மாற போறீங்க நீங்க எல்லாரும்? கொஞ்சம் பொறுப்போட நடந்துக்கங்க. இது அரசாங்க சொத்து, இதை சிதைக்க நாம யாருக்குமே உரிமை கிடையாது. அதோட உங்க தலைவர் நல்லா இருக்காரு, இதெல்லாம் வெறும் வதந்தி தான்.
சக்திவேல் கூறுவதை கேட்கும் மனநிலையில் ஒருவருமே இல்லை. அனைவருமே வக்கரம் நிறைந்த மூர்க்க நிலையில் இருந்தனர். அவர்களின் கோபம் சக்திவேலின் பின்புறம் இருந்த அறிவின் மேல் செல்ல உருட்டுக்கட்டையை எடுத்து வீசினான் ஒருவன். சக்திவேல் லாபகமாக நகர்ந்து கொள்ள அந்த கட்டை அறிவின் முற்றியை பதம் பார்த்தது. ஆ என்று அலறியவன் அப்படியே மல்லார்ந்து விழுந்து சட்டென்று பெருகிய ரத்தத்தை அழுத்தி நிறுத்த முயன்றான். அதை கண்டதும் பதறி அவனிடம் சென்ற சக்திவேலின் செவிகளில் அந்த ஹாரன் சப்தம் பலமாய் கேட்க ஆரம்பித்தது. அதே நேரம் போலீஸ் பாதுகாப்புடன் ரோந்து வந்து கொண்டிருந்த கலெக்டரின் கார் உடனே நிற்க போலீசாரும் ஓடி வந்து அந்த ரவுடிகளை பிடித்து அடித்து தள்ளி ஜீப்பில் ஏற்றினர். நடந்த விபரீதத்தை உடனே புரிந்து கொண்ட காவ்யாவும் வெங்கடேஷை அவர்களுக்கு உதவுமாறு பணித்தாள். இருவருமாக சேர்ந்து அறிவை சக்திவேலின் காரில் ஏற்ற அது வில்லிலிருந்து பாய்ந்த அம்பாய் புறப்பட்டது. மருத்துவமனையில் அவனுடைய தலைக்காயத்திற்கு மருந்துட்டு கட்டு போட்டு முடித்து டாக்டர் 2 மணி நேரமாவது அப்சர்வேஷனில் இருக்க வேண்டும் என்றார். உடனே போன் செய்து தையல் நாயகிக்கு தகவல் தெரிவித்த பொழுது அழுது கொண்டே அவரும் மருத்துவமனைக்கு வந்துவிட்டார். அறிவே அவருக்கும் தைரியம் கூறி ஆறுதல் படுத்தியும் தையல் நாயகி சமாதானமாகவில்லை. சக்திவேல் ஊருக்காகன்னு செஞ்சதெல்லாம் போதும், என்னால தாங்க முடியல. உங்க 2 பேருக்கும் சின்னம் காயம் கட்டா கூட நான் பதறி போவேன்னு தெரியாதா அறிவு? கண்ணீருடன் அவர் புலம்ப அந்த நிமிடம் அதிகாரிகளுடன் உள்ளே நுழைந்தாள் காவ்யா. சாரி மிஸ்டர் சக்திவேல், போலீஸ் அங்கே வரதுக்குள்ள இந்த அசம்பாவிதம் நடந்துருச்சு. எனிவே சமூக அக்கறையோட நீங்க 2 பேரும் செயல்படுறதுல எனக்கு ரொம்ப பெருமையா இருக்கு என்றவள் அறிவிடம் சென்று ஆறுதல் கூறினாள். பிறகு தையல் நாயகியிடம் திரும்பியவள், கவலைப்படாதீங்கம்மா, உங்க பையனுக்கு சீக்கிரமே சரியாயிடும். இவ்வளவு சமுதாய பொறுப்பும் தேசப்பற்றும் நிறைஞ்சவங்களை மகன்களாய் பெற்ற நீங்க கொடுத்து வச்சிருக்கணும், பெருமையுடன் பகிர்ந்தாள். என் பிள்ளை இல்லாம அடிபட்டு கிடக்குறான். இவங்க அப்பாவும் இப்படித்தான் ஊருன்னு உழைச்சாரு. அவரோட பசங்களும் அதே மாதிரி இருக்காங்க. சிறு சலிப்புடன் மொழிந்தார். அப்படி சொல்லாதீங்கம்மா, நான் என் குடும்பம்னு யோசிக்கிறவங்க தான் நாட்டுல அதிகம். இப்படி பொதுநலமா இருக்கிறது ரொம்ப பெருமை இல்லையா? என்னவோம்மா, இன்னைக்குதான் படிப்பை முடிச்சு ஊருக்கு வந்தான் என் 2வது பையன். வந்த உடனே ரத்தம் சிந்தியாச்சு. பெருமூச்சுடன் அவர் நிறுத்த, இப்ப எப்படி இருக்கு? லாண்டர் கண்ட்ரோல்ல இருக்கா? பதட்டம் குறைஞ்சிருக்கா? அக்கறையுடன் விசாரித்தான் சக்திவேல். பரவாயில்ல, மக்கள் எப்போதான் மாற போறாங்கன்னு தெரியல. தங்களோட தலைவர் இறந்துட்டா இரங்கல் தெரிவிச்சு அமைதியா இறுதி காரியங்கள்ல பங்கேற்கிறது தான் நியாயங்கிற பக்குவம் எப்ப வரப்போகுதோ இவங்களுக்கு தெரியல. அவரோட மறைவு ரொம்ப வருந்தத்தக்கதுதான். அதுக்கான தீர்வு கடைகளை உடைக்கிறதும் பஸ்ஸை நொறுக்கிறதும் பொதுமக்களை துன்புறுத்தலும் இல்லையே. இதை இந்த சமூகம் எப்போ உணரப்போகுதோ? ஒரு பெருமூச்சுடன் நிறுத்தினாள். அப்போ அவர் இறந்துட்டாரா? கவலையுடன் கேட்டான் சக்திவேல். மருத்துவமனையில் இருந்ததால் எந்த செய்தியும் அவனுக்கு கிடைக்கவில்லை. ஆம் என தலையசைத்த காவ்யா உடனே கிளம்பி விட்டாள். காலை 11 மணிக்கு வீடு வந்து சேர்ந்த பொழுது வேலையாட்கள் அனைவரும் பதட்டத்துடன் காத்திருந்தனர். எல்லோருக்கும் சிறு புன்னகையில் தான் நலமாக இருப்பதை அறிவித்துவிட்டு திரும்பிய பொழுதுதான் சபாபதி அருகில் கவலை சுமந்த முகத்துடன் நின்றிருந்த ரேவதியை கவனித்தான் அறிவு. விழிகள் நீரில் மிதக்க நின்றிருந்தவளை எப்படி சமாதானம் செய்வதென்று யோசிக்கும் பொழுதே தையல் நாயகியின் குரல் அவனை கலைத்தது. அறிவு, முதல்ல உள்ளவா, திருஷ்டி சுத்தனம், அப்புறம் ரெஸ்ட் எடுக்கலாம் என்றார். வேலை செய்யும் பெண்மணி ஓடி வந்து தயாராக திருஷ்டி சுற்ற உள்ளே தன் அறைக்கு வந்து ஓய்வெடுத்தான் அறிவு. கண்களை மூடியும் மனம் நிறைய ரேவதியின் முகமே நிறைந்திருந்தது.